அது ஒரு அழகான கிராமம். ஊர் எல்லையில ஒரு சின்ன மண் குடிசை. அந்த குடிசையில ராமையாவும் அவனுடைய மனைவி லக்ஷ்மியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உறவுகள்னு யாருமே இல்ல. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டுக்கொட்டால வாழ்ந்துகிட்டு இருக்கிற கௌரி மாடு மட்டும்தான். அந்த பசுமாட்டை அவங்க ஒரு விலங்கா பார்க்காம அவங்க குடும்பத்துல ஒருத்தங்களாதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கௌரி தினமும் சுத்தமான பாலை கறந்து கொடுப்பா. லக்ஷ்மி அந்த பாலை கறந்து அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இலவசமா பாலை கொடுத்துட்டு மிச்ச பாலை கொண்டு போய் ஊருக்குள்ள வித்து வர வருமானத்துலதான் அந்த குடும்பத்துல இருக்கிற தம்பதிகள் 2 பேருமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சாப்பிடுமா, நல்லா சாப்பிடு. நீ நல்லா சாப்பிட்டாதான் என்னுடைய மனசு நிறையும். அந்த கடவுள் இந்த ஜன்மத்துல எனக்கு வேற எந்த உறவுகளையும் கொடுக்கல, ஆனா அதுக்கு பதிலா உன்னை கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்திருக்கான். அப்பதான் அந்த பக்கமா வந்த ராமையா, லக்ஷ்மி பாத்தியா, நம்ம கௌரிக்கு உன் மேல எவ்வளவு பாசம்னு. உன்னை எப்பவுமே பாசமா பாத்துக்கறா. நானும் வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தாலும் கௌரிய பார்த்த உடனே அந்த அலைச்சல் கஷ்டம் எல்லாம் தானா பறந்து போயிடுது. உண்மைதாங்க. இப்பதான் பக்கத்து வீட்டு மல்லிகாக்கா வந்து நம்ம கௌரி குடுக்கற பாலை கொண்டு போனாங்க. கௌரி குடுக்கற பாலை குடிச்சாதான் அவங்க வீட்டுல எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்களாமா. அது கேக்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதே ஊர்ல ஜமீன்தாரான ரகுராமையா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய மாட்டு மந்தையே இருந்துச்சு. 50 மாடுக்கு மேல அவரு வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த மாடுங்களை எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறது சுப்பையா அப்படிங்கிற ஒருத்தன் தான். ஆனா சுப்பையா பரம சோம்பேறி. ஒரு நாள் காலையில சுப்பையா ஜமீன்தாருடைய மாடுங்களை எல்லாத்தையுமே காட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போனான். பச்சை பசேல்னு புல்லுங்க இருக்கிற இடத்துல மாடுங்களை அவுத்து விட்டுட்டு ஒரு மரத்துக்கு கீழே அவன் படுத்து தூங்குனான். சில்லுன்னு வீசின காத்துக்கு அவனுக்கு நல்லாவே தூக்கம் வந்துச்சு. கிட்டத்தட்ட இருட்டாகிற நேரத்துலதான் துடிச்சு பிடிச்சு சுப்பு உடனே எழுந்திருச்சு பார்த்தான். ஐயோ, பொழுது போனதே தெரியலையே. பகல் முழுக்க அப்படியா தூங்கிட்டேன். இப்ப இருட்ட போதே. ஜமீன்தார் மட்டும் பார்த்தா என் தோலை உரிச்சிடுவாரு. உடனே எழுந்திருச்சு மாடுங்க எல்லாத்தையுமே ஒரு இடத்துல சேர்த்து எண்ணி பார்த்தான். 1 2 3 49. ஒரு மாடு இல்ல. அதுலயும் அது ஜமீன்தாருக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு வெள்ளை பசுமாடு. ஐயோ கடவுளே, அந்த வெள்ளை மாடு எங்க? ஜமீன்தாருக்கு பிடிச்ச மாடாச்சே. புலி தூக்கிட்டு போயிருக்குமோ, இல்ல வழி மாறி போயிருக்குமா? ஜமீன்தாருக்கு தெரிஞ்சா என் தோலை உரிச்சு போடுவாரு. சுப்பையா அந்த இடம் முழுக்க தேடி பார்த்தான். பைத்தியக்கார மாதிரி எல்லா புதர்லயும் தேடினான். ஆனா இருட்டானதுனால மாடு எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியல. வேற வழி இல்லாம ரொம்பவும் பயத்தோட மிச்சம் இருக்கிற 49 மாடுகளை ஓட்டிக்கிட்டு வந்தான். அன்னைக்கு ராத்திரி 10 மணி இருக்கும். ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சுப்பு மட்டும் காணாம போன அந்த மாட்டை தேடிக்கிட்டு ஊர்ல தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருந்தான். அப்பதான் ராமையாவோட வீட்டு வாசல்ல கொட்டகையில இருந்த வெள்ளை மாட அவன் பார்த்தான். அந்த மாடு இருட்டுல பாக்கும்போது ஜமீன்தாருடைய மாடு மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. அடடே, இந்த மாடு பார்க்க ஜமீன்தாருக்கு பிடிச்ச வெள்ளை மாடு மாதிரியே இருக்கே. இது யாரு? அந்த ராமையாவோட சின்ன குடிசை தானே. இவங்கிட்டலாம் இந்த மாடு இருந்தா என்ன, இல்லனா என்ன? அதுவே ஜமீன்தார் வீட்டுல இருந்தா இந்த மாடு சந்தோஷமா தானே இருக்கும். பேசாம இந்த மாடை கழட்டிக்கிட்டு போய் ஜமீன்தார் வீட்டுல கட்டி போட்டுடுறேன். ஜமீன்தாருக்கு தெரியக்கூடாது. அப்படி சுப்பையா அக்க பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்த்து யாரும் இல்லன்னு சொல்லி கௌரி மாட்டோட கழுத்துல இருந்த கயிறை அவுத்தான். அப்ப கௌரி அம்பா அப்படின்னு சத்தமா கத்த போகும்போது கௌரியோட வாயை இறுக்கி மூடிட்டான் சுப்பையா. அப்படி கௌரியோட வாயை இறுக்கமா மூடி கௌரியை இழுத்துக்கிட்டு நேரா ஜமீன்தாரோட வீட்டுக்கிட்ட வந்துட்டான். அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி எப்பவும் போலவே சூரியன் வரதுக்கு முன்னாடியே தவிட்டு தண்ணிய கலந்து எடுத்துக்கிட்டு கௌரிக்கு கொடுக்கறதுக்காக மாட்டு கொட்டகைக்கு போய் பார்த்தா அங்க கௌரியே இருக்கல. ஐயோ கௌரி, கௌரி எங்க போயிட்டு கௌரி? ஐயோ கௌரிய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க போல தெரியுதே அப்படின்னு லக்ஷ்மி கத்தின சத்தத்துக்கு ராமையா வெளியில வந்தான். கௌரி அங்க இல்லன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவன் ரொம்பவும் கவலைப்பட்டான். லக்ஷ்மி, நம்ம கௌரி அங்க? நேத்து ராத்திரி நான் தானே கட்டி போட்டேன். திருடன் யாருன்னா தூக்கிட்டு போயிருப்பானோ? ஐயோ, என் உயிரே போன மாதிரி இருக்கு. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே பைத்தியக்காரங்க மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே கௌரி இருக்காளா அப்படின்னு தேடினாங்க. ஆனா அவங்களுக்கு கௌரி கிடைக்கவே இல்ல. அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து லக்ஷ்மிய சமாதானப்படுத்தினாங்க. அப்போ ராமையா அழுதுகிட்டு ஊரோட தலைவரான ரகுராமையாவோட வீட்டுக்கு போனான். ஜமீன்தார் ஐயா, எங்களை காப்பாத்துங்க ஐயா. நான் உயிருக்கும் மேல நேசிச்சுக்கிட்டு இருந்த என் கௌரி மாட
நேத்து யாரோ ஒரு திருடன் திருடிக்கிட்டு போயிட்டாங்க ஐயா, தயவு பண்ணி கண்டுபிடிச்சு கொடுங்க. ஜமீன்தார் பாக்குறதுக்கு கரடு முரடான ஆளா இருந்தாலும் நியாயத்து பக்கம் நிக்கிறவரு. ராமையா கண்ணுல கண்ணீரை பார்த்து அவருக்கு மனசு கஷ்டமாச்சு. ஆனா அவனுடைய மாடு அவரு மாட்டு கொட்டால தான் இருக்குன்ற விஷயம் அவருக்கு தெரியாது. அழாத ராமையா, தைரியமா இரு. உன்னோட வீட்டுக்கு வந்து மாடை திருடினது யாரு? நம்ம ஊருக்கு திருடனுங்க வந்துட்டானுங்களா? டே ராமு, தண்டோரா போடு. ராமுவோட மாடு யார் பறவையில பட்டாலும் கொண்டு வந்து விட சொல்லு. யாரு திருடினாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். ஜமீன்தார் ஆணையிட்டதுனால ஊரெல்லாம் தண்டோரா போடப்பட்டுச்சு. ஆனா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சுப்பையா மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படியே நாட்களும் போச்சு. லக்ஷ்மியும் ராமையாவும் சாப்பிட்டே பல நாட்கள் ஆச்சு. அவங்க வீட்டுல இப்போ ஒரு சின்ன விளக்கு கூட எரியல. 2 பேரும் வீட்டு வாசல்ல கைத்துக்கட்டுல உட்காந்துக்கிட்டு இருட்டுல கௌரிக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. பல நாளா வீட்டுல அடுப்பும் எரியல, வயித்துக்குள்ள சாப்பாடும் போகல. ஐயோ, என் கௌரி எங்க இருக்கான்னு தெரியலையே. அவ சாப்பிட்டாளா? உடம்புக்கு எதுனா பிரச்சனையா? புலி ஏதாவது தூக்கிக்கிட்டு போயிடுச்சா? இல்ல யாராவது கூட்டிட்டு போய் அவளை எதனா பண்ணிட்டாங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராத்திரி நேரம் ஜன்னல் வழியா மாட்டுக்கொட்டைய பார்க்கும்போது அவ இல்லங்கிற குறையே என்ன தூங்க விட மாட்டேங்குது. அழாதீங்க, நாம என்ன பாவம் பண்ணமோ தெரியல. ஒரு சின்ன குழந்தைய ஒழுங்கா பாத்துக்காம இப்படி இழந்துட்டு நிக்கிறோம். ஐயோ, நேரத்துக்கு சரியா புல்லு போடலனா கத்துவாளே. இப்ப அவ சாப்பிட்டிருப்பாளா, இல்ல தாகத்தால தவிச்சுக்கிட்டு வழி தெரியாம எங்கேயாவது முழிச்சுக்கிட்டு இருக்காளா? எதுவும் தெரியலையே. யாராவது அவளை கொடுமைப்படுத்துறாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே எனக்கு சாப்பாடு கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குதுங்க. என்னால சும்மா இருக்க முடியல லக்ஷ்மி. நாளைக்கு நான் பக்கத்து ஊருக்காவது போய் தேடிட்டு வரேன். அவ இல்லங்கிற குறை என்ன சும்மா இருக்க விட மாட்டேங்குது. குழந்தை மாதிரி நம்ம கிட்ட இருந்த கௌரிய பிரிச்சானே அந்த கடவுள், அவன் ரொம்ப மோசமானவன். 2 பேரும் அந்த இருட்டுல உக்காந்துக்கிட்டு பெத்த புள்ளைய இழந்த அப்பா அம்மா மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சுப்பையா மட்டும் எதுவும் தெரியாத மாதிரி ராமையோட மாட்டை ஜமீன்தாருடைய மாட்டு மந்தையில சேர்த்து அவன் சந்தோஷமா தான் அதுங்களை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் எப்பவும் போலவே மாடுங்களை காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். ஆனா வாயில்லாத ஜீவன்களுக்கும் அறிவு பாசம் எல்லாம் இருக்குன்றது சுப்பையாவுக்கு தெரியல. அன்னைக்கு மதிய நேரம் சுப்பையா மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கௌரி அவனுக்கு தெரியாம மெதுவா அந்த கூட்டத்திலிருந்து வெளியில வந்துச்சு. யார் பார்வையிலையும் படாம ராமையா லக்ஷ்மியோட வாசத்தை மோப்பம் பிடிச்சுக்கிட்டே வேகமா ஊர் எல்லைய தாண்டி ஊருக்குள்ள பழைய குடிசைக்கிட்ட வந்துகிட்டு இருந்துச்சு. அங்கதான் லக்ஷ்மி கௌரிய பத்தி நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும்போது தூரமா அவளுக்கு ரொம்பவும் பழகுன ஒரு குரல் கேட்டுச்சு, அம்பா அப்படின்னு. லக்ஷ்மி சந்தோஷமா திரும்பி பார்த்தப்போ அவ தாயா மதிக்கிற கௌரி அங்க நின்னுக்கிட்டு இருந்தா. அதுவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே, அம்மாடி கௌரி, வந்துட்டியாமா? எங்க போயிருந்த? இத்தனை நாள் எங்களை விட்டு இருக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ இல்லாம நாங்க 2 பேரும் எப்படி துடிச்சு போயிட்டோன்னு தெரியுமா? ராமையாவும் வேகமா ஓடி வந்து கௌரிய கட்டி பிடிச்சுக்கிட்டான். 2 பேரோட கண்ணுலயும் ஆனந்த கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க குடிசையில மறுபடியும் சந்தோஷம் எட்டி பார்த்துச்சு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சுப்பையா மறுபடியும் மாட்டை காணோம் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். ராமையா குடிசைக்கு முன்னாடி இருக்கிற மாட்டை பார்த்து அவனுக்கு இதயமே ஒரு நொடி நின்னு போச்சு. இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சா அவன் தலையை வெட்டிடுவாரு அப்படின்னு பயந்தான். அதனால ரொம்பவும் கோவமா ராமையா குடிசைக்கிட்ட போனான். டே ராமையா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஜமீன்தாரோட மாட்டை கொண்டு வந்து உன் வீட்டுல கட்டி போட்டிருப்ப. உன் மாட்டை காணோம் அப்படின்னா ஜமீன்தார் மாட்டையா கூட்டிகிட்டு வருவ? கயிறாவுத்து மாடு அனுப்பு. என்ன பேசிக்கிட்டு இருக்க சுப்பையா? இது எங்க மாடு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணாம போன கௌரி. இது போய் ஜமீன்தார் வீட்டு மாடா? இது எங்க மாடுன்னு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியுமே. வாய மூடு. வெள்ளையா இருக்கிற மாடெல்லாம் உன்னோட மாடாயிடுமா? இது ஜமீன்தார் வீட்டு மாடுன்னு உனக்கு தெரியாதா என்ன? இப்ப இந்த மாட்டை நான் கூட்டிக்கிட்டு போறேன். நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. இது ஜமீன்தாரோட மாடு, உன்னோட வீட்டு மாடு இது இல்ல. ராமையா எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் லக்ஷ்மி எவ்வளவுதான் அழுதாலும் சுப்பையா மட்டும் கேட்கவே இல்ல. கௌரிய இழுத்துக்கிட்டு அங்கிருந்து ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போயிட்டான். ஆனா ராமையா அமைதியா இருக்க முடியல. ரொம்பவும் கோவத்துல அவன் நேரா ஜமீன்தாரோட வீட்டுக்கு நியாயம் கேட்கறதுக்காக போனான். அப்பதான் ரகுராமையா அவரு வீட்டு வாசல்ல கட்டல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல கௌரியையா அவங்க கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. ஜமீன்தார் ஐயா, நியாயம் சொல்லுங்க ஐயா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணாம போன என் கௌரி மாடு நேத்து தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. ஆனா அதுக்குள்ள சுப்பையா அங்க வந்து அது உங்க மாடுன்னு பொய் சொல்லி கூட்டிக்கிட்டு வந்துட்டான். நான் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். ராமையா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க?
சுப்பையா, இங்க என்ன நடக்குது? ஐயா, இந்த ராமையா பொய் சொல்றான். இந்த மாடு ஒரு வாரமா நம்ம கொட்டாய்க்குள்ள தான் இருக்கு, நீங்க பாத்தீங்க தானே? அவன் மாடு தொலைஞ்சு போச்சுல்ல, அதான் திருட்டுத்தனமா நம்ம மாட்டை அவன் மாடுன்னு கட்டி வச்சுக்கிட்டான். ஜமீன்தாரு இப்போ தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டாரு. சுப்பையா சொல்றது உண்மையா இல்ல ராமையா சொல்றது உண்மையா அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ராமையாவோட கண்ணுல இருக்கிற கவலைய பார்த்தா அவன் சொல்றது பொய் மாதிரி தெரியல. இவங்க 2 பேர்ல யார் பொய் சொல்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னு அவரு நினைச்சாரு. அப்பதான் திடீர்னு ஜமீன்தாருக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. மனுஷங்க அவங்க தேவைக்காக பொய் சொல்லுவாங்க, ஆனா வாயில்லாத ஜீவன்களுக்கு தான் பொய் சொல்ல தெரியாதே. அதை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கலான்னு அவரு நினைச்சாரு. 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. சண்டை எதுக்கும் தீர்வு இல்ல. நான் ஒன்று செய்யறேன். டே ராமோ, மாட்டாவத்து 2 பேருக்கும் நடுவுல நிக்க வையே. ராமு மாட்டோட கழுத்துல இருந்த கயிறாவத்து நடுவுல நிப்பாட்டினா. ஊஜனங்க எல்லாரும் அங்க வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ராமையா, சுப்பையா, 2 பேரும் மாட்டை விட்டு 10 அடி தூரம் தள்ளி போய் நில்லுங்க. ராமையா, இந்த மாடு உன்னோடதுன்னா முதல்ல நீ கூப்பிடு. ராமையா சரின்னு நடுவுல வந்து நின்னா. கண்ணுல கண்ணீரோட நடுங்குற குரலோட, கௌரி, என்ன பெத்தவளே, வாமா. இவங்க உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. என்னால தாங்கிக்க முடியல. நீ என்கிட்டயே வாமா. அப்படின்னு அவன் கூப்பிட்ட உடனேயே அவனுடைய குரலை கௌரி கவனமா கேட்டா. ராமையாவோட குரல் கேட்ட உடனேயே அவ கண்ணுல ஒரு வெளிச்சம். வேகமா ராமையா கிட்ட ஓடி அவனுடைய முகத்தையும் கையையும் நாக்கால தடவி விட்டுட்டு அம்பா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அந்த காட்சியை பார்த்தவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. சரி சரி, இப்ப மாட்டை மறுபடியும் நடுவுல நிறுத்துங்க. டே சுப்பையா, இத்தனை நாளா மாட்டை நீ தானே பாத்துக்கிட்ட, இப்ப நீ கூப்பிடு. சுப்பையாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனும் முன்னாடி வந்து நின்னு, ஏ வா, இங்க வா, வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி சுப்பையா மாட்டுக்கு பக்கத்துல போகும்போது மாடு அவனை பார்த்து பயந்துடுச்சு. அப்ப சுப்பையா இன்னும் 2 அடி முன்னாடி எடுத்து வச்ச உடனே அது ராமையாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குச்சு. சுப்பையா மேல அதுக்கு இருக்கிற பயத்தையும் ராமையா மேல அதுக்கு இருக்கிற பாசத்தையும் கௌரி தெளிவா காட்டுச்சு. இந்த காட்சியை பார்த்ததும் ஜமீன்தாருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சது. அவரு ரொம்ப கோவமா சுப்பையா கிட்ட போய், டே சுப்பையா, போதும், நடி பண்ணி பாட்டு. என்னோட மாட்டை தொலைச்சிட்டு ராமையாவோட மாடை கொண்டு வந்து அதுதான் என் மாடுன்னு நம்ப வைக்க பாக்குறியா? அந்த ராமையாவோட மாட்டை திருடி என்னோட மாட்டு கொட்டகையிலேயே கட்டி போட்டிருக்கியா? எதுக்கு? அந்த பாவம் எனக்கும் வர்றதுக்கா? டே ராமோ, இப்பவே இவனை மரத்துல கட்டி போட்டு 100 சாட்டை அடி கொடுங்க. என் மாடை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருங்க. சுப்பையா அழுதுகிட்டே கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டாலும் யாரும் அவனை மன்னிக்கல. ராமையா, என்னை மன்னிச்சிடுப்பா. என் வேலைக்காரன் பண்ண தப்பால நீ 1 வாரமா கஷ்டப்பட்டிருக்க. இது உன்னோட மாடு, நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வாயில்லாத ஜீவன் மேல எவ்வளோ பாசத்தை வச்சிருக்கன்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 1000 ரூபாயை வச்சுக்கோ. இனிமே உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என் வீட்டு வாசல் உனக்காக திறந்திருக்கும். ராமையா சந்தோஷமா ஜமீன்தார பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கௌரியை கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு சந்தோஷமா வந்தான். அப்போ கௌரியை கூட்டிக்கிட்டு வந்த ராமையாவை பார்த்து லக்ஷ்மியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த வீட்டுல மறுபடியும் சந்தோஷம் தலை நிமிந்து பார்த்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அவங்க 3 பேரும் பாசத்தை பரிமாறிக்கிட்டாங்க. உண்மையான பாசம் மனுஷங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வாயில்லாத ஜீவன்கள் காட்டுற பாசத்துக்கு அளவே இல்ல. வாயில்லாத ஜீவன்கள் பொய் சொல்லாது, அது ஏமாத்தவும் செய்யாது. ஒரு பொய் ரொம்ப நாளைக்கு நிலைச்சே நிக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொய் எல்லாருக்குமே நிச்சயம் தெரிய வரும்.